பானிபூரினா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். ஒரு தடவை நம்ம வீட்ல செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கடை பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டோங்க. ஏன்னா, கடையில சாப்பிட்டது உண்மையாவே பானிபூரி தானா? அப்படின்ற அளவுக்கு ஆயிருங்க. நம்ம வீட்ல செஞ்சு அந்த டேஸ்ட் பழகிருச்சுன்னா, கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்ல தாங்க செய்வோம். ரோட்டு கடைய பார்க்கும்போது நமக்கு அந்த டெம்ப்டிங்கே வராதுங்க. எனக்கு அப்படித்தான். நான் வீட்ல செஞ்சு பழகுனதுலேருந்து ரோட்டு கடையில இதுவரைக்கும் வாங்குனதே இல்லங்க. அத பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராது. அந்த அளவுக்கு வீட்ல டேஸ்ட்டா இருக்குங்க. ரோட்டு கடையில இதைத்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோமா இத்தனை நாளும், ஐயையோ! இவ்வளோ நாள் நம்ம செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து வருத்தமா போயிரும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ஹைலைட்டே இந்த ஸ்வீட் சட்னி தாங்க. இதுக்கு ஒண்ணும் ரொம்பலாம் பெரிய விஷயம்லாம் இல்லங்க. டேட்ஸு, புளி இது 2யும் நல்லா கொதிக்க விட்டு திக்கா பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் இது மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, சாட் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் திக்கான இருக்கும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து தண்ணி கலக்க முன்னாடியே நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா ஒரு ஜார் கண்ணாடி ஜாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பியூராக இருக்கும்போது கெட்டியாக உள்ளே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மாதம் ஆனாலும் கெடாது. இந்த ரெசிபி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டீட்டெயிலாக எல்லாத்தோட ரெசிபியும் நான் போட்டிருக்கேங்க. இது வந்து எதுக்காக வந்து அன்ஹைஜீனிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அந்த பூரி இருக்கு இல்லையா, அது வந்து கால்ல எல்லாம் மிதித்து செய்வாங்கல்ல, அந்த மாதிரி பூரி நீங்கள் வாங்காதீங்க. நிறைய கடைகளில் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இது வந்து மெஷின் மேக்கிங் பூரி தாங்க. எல்லாமே ஷேப்பெல்லாம் சேமாக தான் இருக்கும். ஆனால் பொரிச்சு வரும்போது கொஞ்சம் 1 2 அமுங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த பானி தாங்க. இது வேற ஒன்றும் இல்லைங்க. புதினா, மல்லித்தலை, கொஞ்சம் ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன், லெமன், உப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு சாட் மசாலா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தண்ணி கலந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது உருளைக்கிழங்கு மசாலாங்க. இதில் சென்னாவும் சேர்த்துக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பானிபூரியே தஹிபூரி மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா தயிரில் கொஞ்சம் சுகரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மேலாப்பில் கொஞ்சம் மிளகாப்பொடியை தூவி விட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நல்லா மிக்சரு அப்புறமா வந்து காரப்பூந்தி இதெல்லாம் வச்சு செம்மையாக இருக்குங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடிக்கடி செய்யணும் அப்படின்ட்டு தோணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கடை பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.